ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக பூஜை பாத்திரம் எப்படி வாஷ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் நம்மகிட்ட இருக்கிற பூஜை பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இது கூட நம்மகிட்ட இருக்கிற என்னுடைய பூஜை பாத்திரத்துக்கு எனக்கு இந்த அளவுக்கு புளி போதும். ஸோ இந்த புளியை நான் நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இது கூட வினிகர் ஆட் பண்ணா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு சிந்தட்டிக் வினிகர் தான் இருக்கு. ஸோ இந்த வினிகரை நான் ஒரு 2 கேப் அளவுக்கு நான் இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம நார்மலா யூஸ் பண்ற விம், பிரில் இந்த மாதிரி இருக்கிற லிக்விட்ல ஒரு 3 ஸ்பூன் ஊத்துனா ஓகே. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு இதை அடுப்புல ஆன் பண்ணி விடுங்க. ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கை வச்சா கை தொடுற அளவுக்கு இருக்கிற ஹீட்டில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்க பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் 1 by 1 அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பாத்திரம் இருக்கோ அவ்வளோ பாத்திரம் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ நான் இந்த விளக்க காமிக்கிறேன். இதில் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இப்போ நான் இதில் கையே வைக்காமல் இது எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, எவ்வளோ கருப்பா இருக்கு. இது நான் இப்போ எப்படி க்ளீன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது மேலே ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நான் இந்த பித்தளை பிளேட் வாஷ் பண்ண வேண்டிய பிளேட்டு. ஸோ இதையே போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சதும் இது நம்ம இப்போ நான் காமிக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த விளக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ அழுக்கா போட்டோம், எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நம்ம ஸ்க்ரப்பர்லாம் பண்ணவே இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடியே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போது அந்த இதில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் நான் சிங்க்குக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணுறேன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விம் ப்ரில்ல எடுத்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுற பச்சை ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் இப்போ நான் இதை ஸ்க்ரப் பண்ணி காமிக்க போகிறேன். நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் ஸ்க்ரப் பண்ணணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா அந்த பொட்டு வச்சோம் பாருங்க, அந்த இடத்த மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ வாஷ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் நம்ம RO வாட்டரில் மறுபடியும் ஒரு முறை ஒரு 5 மினிட்ஸ் இதில் சோக் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதில் நல்லா எல்லா பாத்திரத்தையும் டிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா நம்ம எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூஜை பாத்திரம் இப்போ எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குன்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.